பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கு உற்சாகத்தை தரும், உங்களுக்கு உத்வேகத்தை தரும் ஒரு வசனமாக இந்த குர்ஆன் வசனத்தை இங்கே பதிவிறக்கம் செய்கிறேன். அதாவது சூரத்துல் பக்கராவிலே 2வது அத்தியாயத்தில் 185வது வசனமாக இந்த வசனம் வருகிறது. அது இது அந்த அந்த முழு வசனத்துக்கு கடைசியாக வரும் இந்த வரிகள் இது. அங்கே அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலா யுரீது பிக்குமுல் யுஸ்ர் என்று கூறுகிறான். இந்த சிறிய வரியின் விளக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு எளிதானவற்றை அல்லாஹ் நாடுகின்றான், மேலும் உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை என்பதாக இங்கே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எதையுமே ஒரு அளவு வைத்திருப்பான். அளவுக்கு அதிகமாக மனிதர்களை வாட்டி வதப்பதில்லை. இன்று வெயிலை கூட பாருங்கள், எவ்வளவு வேகமாக வெயில் வந்தது. அதை தாங்கும் சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்தான். அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இப்போ தற்சமயம் அப்படியே நிலைமை மாறிவிட்டது. குளிர் சூழ்ந்து குளிர் மழை என்று சூழ்ந்து வருகிறது. எனவே தான் இறைவன் எதிலையுமே இவ்வாறு அளவுக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பதில்லை. எளிதானவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு ஏவுவான். எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு எதையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், எந்த ஒரு சிரமம் வந்தாலும் அல்லாஹ் எளிதில் போக்கி விடுவான் என்ற நம்பிக்கையோடு இறைவனிடம் அடிபணிந்து அல்லாஹ்விடம் கெஞ்சி இறைந்து கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் அத்தகைய கடினத்தன்மையை, கஷ்டத்தை நீக்கி விடுவான். எனவே அவன் நமக்கு எப்பொழுதும் சிரமத்தை நாட மாட்டான் என்பதை நல்ல நல்ல விதமாக நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு சிறிதும் உங்களுக்கு தடுமாற்றம் வராது. அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வான். கஷ்டத்தை கொடுத்தாலும் பிறகு லேசாகி வைப்பான் என்ற அல்லாவின் வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை நடத்தி வரலாம் என்று கேட்டுக்கொண்டு, அத்துடன் இந்த சிறு சிறு வசனங்களில் உள்ள பொக்கிஷமான பொருள்களை குடும்பத்தார் அனைவரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த குர்ஆனை உள்ளத்தில் குடியேற்றுவது நீங்கள் மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தினரே இன்னும் உற்றார் உறவிலும் எடுத்து கூறி நீங்கள் அதைவாறு உங்கள் மனதிலே குடியேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.